பல்வேறு தடைகளை தாண்டி விண்வெளிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. 2 வாரங்கள் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டம். விண்வெளிக்கு புறப்படும் போது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் எனும் முழங்கிய சுபான்ஷு சுக்லா நாளை மாலை 4:30 மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஃபால்கன் விண்கலம் அடையும் என கணிப்பு. हर तरफ घूम रहे हैं और मेरे कंधे पे मेरे साथ मेरा तिरंगा है जो मुझे बता रहा है कि नहीं हूँ, मैं आप सबके साथ हूँ। ये मेरी इंटरनेशनल स्पेस स्टेशन तक की जर्नी की शुरुआत नहीं है, ये भारत के ह्यूमन स्पेस प्रोग्राम की शुरुआत है और मैं चाहता हूं कि आप सभी देशवासी इस यात्रा का हिस्सा बने। आपका भी सीना जैसे चौड़ा होना चाहिए, आप भी उतना ही एक्साइटमेंट दिखाइए। आइए हम सब मिलकर भारत के इस ह्यूमन स्पेस प्रोग्राम की जर्नी की शुरुआत करें। धन्यवाद। जय हिंद, जय भारत। ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர் சுபான்ஷு சுக்லா. சொந்த ஊரான லக்னோவில் பெற்றோர் உறவினர்கள் உற்சாக கொண்டாட்டம். வேலூரில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். 7 தளங்களுடன் பல்வேறு சிறப்பு துறைகளுடன் அமைக்கப்பட்ட மருத்துவமனையை பார்வையிட்டு ஆய்வு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். பெரியார் அண்ணாவை விமர்சித்த நிலையிலும் பாஜக கூட்டணியில் அதிமுக தொடர்வது அதிர்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடுதான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் நல்ல வித்தியாசமான கூட்டணியில் பாமக இருக்கும் என ராமதாஸ் பேச்சு. தன்னுடன் இருப்பவர்களே தேர்தலில் நிறுத்தப்படுவார்கள் எனவும் பேட்டி. சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த பாமக எம்எல்ஏ அருளின் இடத்தில் சரவணனை நியமித்தார் அன்புமணி. அருளை கட்சியின் இணை பொதுச் செயலாளராக ராமதாஸ் நியமித்த நிலையில் அன்புமணியின் நடவடிக்கை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக நடத்தவில்லை என நயினார் நாகேந்திரன் கருத்து. பெரியார் அண்ணா குறித்த காணொலி சர்ச்சைக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்த நிலையில் விளக்கம். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது இந்து மொழி நடத்தின மாநாடு. நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். என்ன அதனால் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் தவிர்த்திருக்கலாம். கூட்டணி எப்படியாவது சிதைக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. அது நிச்சயமாக நடக்காது. மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆகஸ்ட் 15 முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க தவேக தலைவர் விஜய் திட்டம். முதற்கட்டமாக 100 இடங்களில் மக்களை சந்திக்க ஆயத்தம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவை பிடித்து தனிப்படை விசாரணை. ஆதாரங்கள் இருப்பின் கைது நடவடிக்கை என காவல்துறை தகவல்.
ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் கட்டணம் செலுத்தி வாகனங்கள் செல்லும் போது நேரம் வீணாவதாக நீதிபதிகள் வேதனை. சுங்க கட்டணம் வசூலிக்க தடை கோரிய வழக்கில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளிலிருந்து 55,000 கனஅடியாக நீர் திறப்பு அதிகரிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை. மதுரை, சிவகங்கை, திருவள்ளூர், திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் மழை. அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு. தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி ஒப்புதல். நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயகத்தை சிறை வைத்தது காங்கிரஸ் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கடந்த 11 ஆண்டுகளாக நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக காங்கிரஸ் விமர்சனம். இந்தியாவில் பல விமான நிலையங்களில் பாதுகாப்பு விதிகள் கடைபிடிக்கப்படவில்லை என ஆய்வில் அதிர்ச்சி தகவல். விமானங்களின் டயர் தேய்ந்தும் ஓடுபாதை கோடு அழிந்தும் இருப்பதாக அறிக்கை. ஈரானின் அணு ஆயுத மையங்கள் அழிக்கப்படவில்லை என அமெரிக்க ஊடகங்களில் தகவல். தவறானது என கூறி அதிபர் டிரம்ப் திட்டவட்ட மறுப்பு. டெஸ்ட் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் முதன்முறையாக 7வது இடத்திற்கு உயர்ந்தார் ரிஷப் பந்த். பேட்டிங்கில் ஜோ ரூட்டும், பந்துவீச்சில் பும்ராவும் தொடர்ந்து முதலிடம்.